ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டீஸ்ப்ரிங்கோட ஒரு கண்டினியூஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டீஸ்ப்ரிங்கில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம செட்டிங்ஸை ஃபிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் எப்படி டிசைன்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பண்ண டிசைன்ஸ் எப்படி அதை அப்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த பண்ண டிசைன்ஸை ஒரிஜினாலிட்டியாக காமிக்கிறதுக்கு எப்படி நம்ம ஒரு மாக்கப்பில் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதை நீங்கள் பார்க்காம இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பார்த்தாச்சு. இனி ஒரு 2 மார்க்கெட்டிங் இருக்குது. அந்த மார்க்கெட்டிங் மட்டும் பார்த்தோம்னா நம்மளோட டீஸ்ப்ரிங் கோர்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பார்த்தாச்சு. இப்போது நம்ம ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இனி பின்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் யூடியூப் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது. ஸோ யூடியூப் மார்க்கெட்டிங் வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது. யார் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு கீழே இருக்க ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கங்க. இல்லாட்டி நம்மளோட பிஸ்னஸ் மீடியா தமிழன் அப்படிங்கிற ஐடியிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் உடனே டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெரிய டாபிக். பட் இப்போதைக்கு நம்ம இந்த டீஸ்ப்ரிங்க்கு மட்டும் எப்படி ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆஃப்டர் தட் நம்ம இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், யூடியூப் மார்க்கெட்டிங் அது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் அப்படின்னா உங்களுக்கு மெயினான ஒன்று தேவை, ஃபேஸ்புக் பேஜ். இதை நான் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு ஃபேஸ்புக் பேஜும் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போவும் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ போய் க்ரியேட் பண்ணிங்க, எஃபி பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ப்ரொஃபைல் பிக், கவர் பிக், உங்கள் அபவுட்டு, கான்டாக்ட் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அந்த கனெக்ட் டு எஃபி பேஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இந்த பேஜ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எஃபிலையும் போஸ்ட் ஆகிடும். ஸோ அதை நான் எப்படிங்கிறத உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஈஸி தான், ஓகேவா? இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இன்னொரு வேலை என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி ஃபைவர்லேயே ஃபேஸ்புக் வச்சு எப்படி சேல்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதே மெத்தட் தான் இதுக்கு ரிலேட்டடாக இந்த டிஷர்ட் சேலிங், ஆன்லைன் டிஷர்ட் சேலிங், பிரிண்டிங் டிஷர்ட் சேலிங், அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் அண்ட் பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் போய் நீங்கள் ஜாயின் ஆகணும். ஜாயின் பண்ணி உங்களோட ஷாப் லிங்க்கையும் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்க அந்த ப்ராடக்ட் லிங்க்கையும் போட்டு அதுக்கு ஃபோட்டோவை போடணும். இதான் உங்களோட வேலை. இவ்வளோ தான் இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கில் நம்ம செய்ய போகிற வேலை. ஸோ அதை எப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இது என்னோட ஸ்டோர் ஃப்ரண்ட்டு, இது என்னோட ஃபேஸ்புக் பேஜ், இது வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஓகேங்களா? இது மூணும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த 3 டிஷர்ட் தான் நான் டிசைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபேஸ்புக் பேஜ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களை க்ரியேட் பண்ணிக்க நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ப்ரொஃபைல் பிக் வச்சுருந்தீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. அதே நேம், அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கவர் இமேஜ், இந்த கவர் இமேஜ் கூட நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட அபவுட்டு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இது நான் இதில் போஸ்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் போஸ்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதை எப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம ஒரு 50 இல்லாட்டி ஒரு 100 டிஷர்ட் போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு 2-3 சேல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இது கூட ஷாப் லிங்க் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போவே பண்ணிட்டேன். ஸோ இந்த ஷாப் லிங்க் பண்ணுறதை வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமும் இங்கே ஷாப் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் போட்டாலும் அதில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். பட் இதில் ஒரு டைம் போட்டுட்டு அதில் ஒரு டைம் போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த ஷாப் ஆப்ஷனுங்கிறத வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வேணாம், குழப்பிக்க வேணாம். இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதில் அபவுட்டில் இந்த மாதிரி உங்கள் பிராண்டை பற்றி, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் ஜிமெயில் ஐடி, அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஓகேங்களா? இது எல்லாம் நீங்கள் செட் பண்ணி முடிச்சிட்டிங்களா? இப்போது நீங்கள் இதில் போஸ்ட்டு போட வேணாம். பிகாஸ் நீங்கள் இதில் போஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடணும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு அதை நீங்கள் லிங்க் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு கொடுத்தீங்கன்னா அது முடியாது. ஓகேவா? நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட்டை நம்ம ஃபேஸ்புக்கு மாறுற மாதிரி இதோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இது 2 போஸ்ட்டுமே நான் இன்ஸ்டாகிராம் மூலிமா போட்டது தான். ஓகேவா? நம்ம இதுக்குன்னு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து தனியாக உட்காந்து டைப் பண்ணி க்ரியேட் போஸ்ட் கொடுத்து
போட தேவையில்லை. நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுறது ஒரு சின்ன பட்டன் அமுத்தி விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே பப்ளிஷ் ஆகிடும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இன்ஸ்டாகிராம் போயிருங்க. பிகாஸ் இது டெஸ்க்டாப்பில் என்னால் போஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ண முடியாது, சும்மா எடிட் பண்ணிக்க முடியும், கமெண்ட் தான் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ மொபைல் போயிடுறேன். மொபைலில் போயிட்டு நான் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா இந்த போஸ்ட் என்னால் போட முடியும். நான் இதை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ இந்த போஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து கேப்ஷனுக்கு வந்து நான் சும்மா ஃபுல் ஸ்லீவ் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்றேன். பட் நீங்கள் இப்படி கொடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இது போடுறேன். பட் இது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்கில் சொல்லியிருக்கேன். ஓகேவா, பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் டேக் பீப்புள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆட் லொக்கேஷன். இங்கே பார்த்தீங்களா, ஆல்சோ போஸ்ட் டு ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஆல்சோ போஸ்ட் டு ஃபேஸ்புக் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபேஸ்புக்கில் உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் ஆப் இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த ஃபேஸ்புக் ஆப்பை இதுக்கு மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் எஃபி அக்கௌண்ட்டில் தான் பேஜ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஆல்சோ போஸ்ட் ஃபேஸ்புக்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணனால எனக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகலை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் லிங்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு இன்னொரு பேஜ் கூப்பிட்டு போகும். ஓகே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கொடுத்தோடனே இது நம்மளுக்கு எனேபிள் ஆகிரும். இப்போ நான் அதை இங்கே ஷேர் பண்ணுறேன். ஓகே, நமக்கு இங்கே ஷேர் ஆகிடுச்சு. ஓகேவா, ஓகே, நமக்கு இங்கே பப்ளிஷ் ஆகிடுச்சு. நான் அதுக்கு ஒரு லைக் போட்டுறேன். ஓகேவா, இப்போ நம்ம எஃபியில் போய் பார்க்கலாம் இது பப்ளிஷ் ஆகிடுச்சா இல்லையான்னு. ஓகே, நம்ம எஃபி வந்தாச்சு. நான் இதை ஒரு ரிஃப்ரெஷ் கொடுத்துட்றேன். ஓ, பார்த்தீங்களா, இப்போது நான் அங்கே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணது இங்கே அப்படியே பப்ளிஷ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, 1 minute இன்ஸ்டாகிராம் ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட். நாங்கள் என்ன கொடுத்தனோ அது அப்படியே இங்கே வந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டாகிராம் கூட லிங்க் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க வேலை. ஓகேவா, இந்த வேலை ஒன்று முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுற டிஷர்ட்டை எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு போய் காமிக்கிறது அப்படிங்கிறத நான் ஃபைவர் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஓகேவா, இந்த ஃபேஸ்புக் சர்ச்சில் போயிட்டு இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பேஜ் அண்ட் குரூப்ஸை பாருங்கள். நீங்கள் இப்போ சும்மா நார்மலாக டிஷர்ட் சேல் அப்படின்ட்டு சும்மா டிஷர்ட் சேல் அப்படின்னு போடுங்க. அதுக்கு ரிலேட்டடாக நிறையா வரும் இல்லைங்களா, வருது பாருங்கள். அதில் நீங்கள் அந்த குரூப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு நிறையா காமிக்குது. திருப்பூர் கார்மெண்ட்ஸ் ஹோல்சேல், டிஷர்ட் டிசைனர்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. சில குரூப்பில் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ நான் இது வாட் இஸ் யுவர் கண்ட்ரி நேம்னு கேட்குறாங்க. ஸோ நான் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்றேன். குரூப் ரூல்ஸ் எல்லாம் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் ரீசன் ஃபார், எந்த ரீசனுக்காக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராடக்ட் ப்ரொமோஷன், செல்லிங் ப்ராடக்ட், ஓகே, அப்புறம் செல்ஃப் ப்ரொமோஷன். இது மூணும் நம்ம நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் பயம் கொடுத்தீங்க. இது சில குரூப்ஸுக்கு தான் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்னவா இருக்கீங்க, ஆமான டிஷர்ட் டிசைனர், டிஷர்ட் செல்லர், டிஜிட்டல் மார்க்கெட் எல்லாமே கொடுத்துருங்க. ஓகேவா, சப்மிட் கொடுத்துருங்க. இது என்ன குரூப்பில் கேட்டாங்கன்னு தெரியல. ஐ திங்க் இந்த குரூப்பில் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா குரூப்லேயும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதில் போய் உங்களுக்கு போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ இந்த இமேஜ் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் இங்கே என்ன போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே போட்டுருங்க. பட் நீங்கள் அதில் போடும்போது உங்களோட ஷாப் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷாப் லிங்க்கையும் போட்டுருங்க. ஷாப் லிங்க் அப்படின்னு போட்டு அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதையும் செலக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் இமேஜ் போட்டு ப்ராடக்ட் லிங்க் அப்படின்னு போட்டு, இல்லாட்டி பை லிங்க்னு போட்டு இந்த லிங்க்கு கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ குரூப்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்ட்டா, ஒரு நாளைக்கு 5 குரூப்ஸ் இல்லாட்டி மினிமம் 3 குரூப்ஸ். இந்த 3 குரூப்ஸில் ஜாயின் பண்ணிட்டு இந்த 3 குரூப்ஸில் போஸ்ட்டை உடனே போட்டுருங்க. உங்களை அப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதில் உங்களோட போஸ்ட்டை போடுங்க. இதுக்கு ஏதாவது ஷெட்யூல் பண்ண முடியுமா, அங்கே போஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே போஸ்ட் ஆகிற மாதிரி பண்ண முடியுமா, முடியாது. ஸோ நம்ம இப்படி தான் ப்ரொமோட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. உங்கள் எஃபி பேஜுக்கு வேணால் நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து டேரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட எஃபி பேஜ் லிங்க்கையும் போடுங்க, சோஷியல் மீடியா லிங்க் எல்லாத்தையும் போடுங்க. இது எப்படின்னா, இப்போ நான் இதை அக்செப்ட் பண்ணலை. அக்செப்ட் பண்ண உடனே இங்கே போஸ்ட் நவ் கிரியேட் போஸ்ட் அப்படின்னு இருக்கும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. என்னென்ன காண்டாக்ட் நம்பர், எஃபி லிங்க்கு, அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபிசிக்கலாக ஸ்டோர் வச்சுருக்காங்க போல். ஸோ நீங்களும் அதே மாதிரி என்னென்ன டிஷர்ட்லாம் என்கிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் அந்த டிஷர்ட்டோட இமேஜஸ்,
அதுக்கப்புறம் உங்களோட ஷாப் லிங்க், அதுக்கப்புறம் பை லிங்க் எல்லாம் கொடுங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க. உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாம் கொடுங்க. ஈஸி தான். இவ்வளோதான். ஒரு 3 to 4 குரூப்ஸில் நீங்கள் டெய்லியும் ஜாயின் பண்ணிட்டு மேக்ஸிமம் 20 குரூப்ஸில் இருந்தால் போதும். அதில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேல் நடந்துடும். 20 குரூப்ஸ் உங்களோட டார்கெட் 20 குரூப்ஸ் அச்சீவ் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 20 குரூப்ஸ் வந்துடும். சும்மா இந்த டிஷர்ட் செல்னு போடாமல் டீஸ்ப்ரிங் அப்படின்னு போடுங்க. அதுக்கு ரிலேட்டடாக நிறையா வரும். டீஸ்ப்ரிங்னு போட்டால் அதுக்கு நிறையா வருது பார்த்தீங்களா? இதில் போய் குரூப் செலக்ட் பண்ணிங்க. டீஸ்ப்ரிங் அன்அஃபிஷியல் குரூப், ரெட் பபிள், ஓகே, இது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிங்க. இதுலேயும் உங்களுக்கு நிறைய சேல் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்களா ப்ரொமோட் யுவர் டிஷர்ட், இந்த மாதிரி எல்லா குரூப்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டிஷர்ட் டிசைன்ஸை போடுங்க. டெய்லி ஒரு டிசைன் பண்ணுங்கள் போதும். டெய்லி இந்த மாதிரி ஒரே ஒரு டிசைன் பண்ணுங்கள். நான் அது எப்படி டிசைன் பண்ணுங்கிறது வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணாலே போதும், நமக்கு கண்டிப்பாக சேல் நடக்கும். ஓகே, நம்ம இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பார்த்தாச்சு, ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பார்த்தாச்சு. இவ்வளோதான். ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் ஒன்றுமே இல்லை, நான் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக சொல்லிடுறேன். ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்னா நீங்கள் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் கூட லிங்க் பண்ணுங்கள். நீங்கள் போடுற இன்ஸ்டாகிராமில் என்னென்ன போஸ்ட் போடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்லேயே பப்ளிஷ் ஆகிரும். இது ஒரு வேலை. இது நீங்கள் போஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குரூப்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட போஸ்ட்டை போடணும். போட்டு அதில் பை லிங்க், ஷாப் லிங்க், எஃபி பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், அதுக்கப்புறம் உங்கள் நேம், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. ஓகேவா? சிம்பிள், ரொம்ப ஈஸி ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங். இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சேல் நடக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜென்யூனான வேலை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள்.